கர்த்தருடைய சமூகமே, கர்த்தருடைய பிரசன்னமே தொடர்ந்து ஆண்டவரே நம்மை நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த சாயங்கால ஆராதனையில் ஹல்லேலூயா ஆராதனையை கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா அவருடைய வருகிற பிள்ளைகள் வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லோரையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும். இதற்கு ஆயத்தமாக அப்படியே அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜீசஸ் போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. அலை கடல் நடுவினிலே திருச்சமூகத்தில் இந்த ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள, வந்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், துதிக்கிற துதிகள், ஜெபிக்கிற ஜெபங்கள், கேட்கவிருக்கிற வேத தியானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே இந்த மாலை வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை ஆசீர்வாதமாக மாற்றி தந்தருளுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை நிறைந்த தேவ பிரசன்னம் தொடர்ந்து ஆண்டவரை நடத்தட்டும். நம்முடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும் கிருபை தாரும். இயேசு ரட்சகருடைய வள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.
தொடர்ந்து ஒரு பாடலை அருமையான சகோதரனோடு கூட இணைந்து ஒரு துதி பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எந்தன் உயிரே கர்த்தரை துதி, எந்தன் உள்ளமே கர்த்தரை துதி, எந்தன் உயிரே கர்த்தரை துதி, எந்தன் உள்ளமே கர்த்தரை துதி. அவர் செய்திட்ட நன்மைகளுக்காய், அவர் செய்திட்ட நன்மைகளுக்காய் வாழ்நாள் எல்லாம் கர்த்தரை துதி, உன் வாழ்நாள் எல்லாம் கர்த்தரை துதி. எந்தன் உயிரே கர்த்தரை துதி, எந்தன் உள்ளமே கர்த்தரை துதி, எந்தன் உயிரே கர்த்தரை துதி, எந்தன் உயிரே கர்த்தரை துதி. பாவங்களை மன்னித்தார், பரிசுத்த வாழ்வு தந்தார். பாவங்களை மன்னித்தார், பரிசுத்த வாழ்வு தந்தார். அவர் செய்திட்ட நன்மைகளுக்காய், அவர் செய்திட்ட நன்மைகளுக்காய் வாழ்நாள் எல்லாம் கர்த்தரை துதி, உன் வாழ்நாள் எல்லாம் கர்த்தரை துதி. எந்தன் உயிரே கர்த்தரை துதி, எந்தன் உள்ளமே கர்த்தரை துதி, எந்தன் உயிரே கர்த்தரை துதி, எந்தன் உள்ளமே கர்த்தரை துதி. வியாதியின் நேரத்திலே பூரண சுகமளித்தார், வியாதியின் நேரத்திலே பூரண சுகமளித்தார். அவர் செய்திட்ட நன்மைகளுக்காய், கர்த்தர் செய்திட்ட நன்மைகளுக்காய் வாழ்நாள் எல்லாம் கர்த்தரை துதி, உன் வாழ்நாள் எல்லாம் கர்த்தரை துதி. எந்தன் உயிரே கர்த்தரை துதி, எந்தன் உள்ளமே கர்த்தரை துதி, எந்தன் உயிரே கர்த்தரை துதி, எந்தன் உள்ளமே கர்த்தரை துதி. நன்மையா நீவுகளை நாள்தோறும் உனக்கு தந்தார், நன்மையா நீவுகளை நாள்தோறும் உனக்கு தந்தார். அவர் செய்திட்ட நன்மைகளுக்காய், கர்த்தர் செய்திட்ட நன்மைகளுக்காய் வாழ்நாள் எல்லாம் கர்த்தரை துதி, உன் வாழ்நாள் எல்லாம் கர்த்தரை துதி. எந்தன் உயிரே கர்த்தரை துதி, எந்தன் உள்ளமே கர்த்தரை துதி, எந்தன் உயிரே கர்த்தரை துதி, எந்தன் உள்ளமே கர்த்தரை துதி. கர்த்தர் செய்த உபகாரங்கள் அவைகள் எண்ணி முடியாதவைகள் அல்லவா? அப்படியே கர்த்தரை துதிப்போம். ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகள் உபகாரங்கள் அவைகள் எண்ணி முடியாதவைகள் அல்லவா? பாடுவோமா? கர்த்தர் செய்த
இருக்கிறவர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். தெய்வ பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலும் இந்த பாடலின் வார்த்தைகளின்படி என் உயிரே, என் உள்ளமே கர்த்தரை துதி என்று சொல்லி நம்ம பாடினோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் எழுதுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை துதி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை துதி. கர்த்தர் செய்த சகல நன்மைகளை, உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில், பழைய ஏற்பாட்டில் இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இப்படியாக எழுதுகிறார், மறந்துடாத, கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து விடாதே, மறந்து விடாதே. அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு மனிதன் கர்த்தர் நல்ல ஆசீர்வாதங்களை, கிருபைகளை அவனுக்கு செய்திருந்த போதும், ஆசீர்வாதங்களை அநேகமாய் அவனுக்கு பெற்றிருந்த போதும் அவன் சொல்கிறான், என்னுடைய வயல்களெல்லாம் நிறைய தானியம் விளைஞ்சிருக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய சேமித்து வைக்கக்கூடிய அந்த குடோனெல்லாம் இடிச்சிட்டு நான் பெருசாக கட்ட போகிறேன், ஏன்னா நிறைய விளைஞ்சிருச்சு, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய அதெல்லாம் இடித்து கட்டி பெருசாக்கி தானியத்தெல்லாம் அதில் கொண்டு வைத்து விட்டு அதற்கு பிற்பாடு அவன் சொல்கிறான், இந்த சரீரத்தை அவனை பார்த்து சொல்கிறான், உனக்காக அநேக வருஷங்களுக்கு நான் சாப்பாடெல்லாம் உனக்கு தேவையான உணவை ஆயத்தப்படுத்திட்டேன், நீ சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாரு அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய ஜீவனுக்காக, தன்னுடைய உயிருக்காக, பிழைப்புக்காக வார்த்தையை சொல்லுகிறான். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை ரெண்டையும் வைத்துவிட்டு அவர் சொன்ன காரியம், மதிகேடனே, இன்றைக்கு உன்னுடைய ஜீவன் உன்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு போனா நீ சபதரித்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும்? தெய்வ பிள்ளைகளே, எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிற நன்மைகளை பார்க்கும்போது அந்த நன்மைகளுக்காக கர்த்தரை துதிக்க வேண்டுமே தவிர தனக்குத்தானே பெருமை பாராட்டி, தனக்குத்தானே பெருமை சேர்த்து கொள்ள வேண்டுமாக இந்த மதிகேடனை போல நம்ம வார்த்தைகளை சொல்லிவிடக்கூடாது. அல்லேலூயா. எனவே தான் இந்த பாடலை ஆக்கியோன் எழுதியிருக்கிறார், என் உள்ளமே, என் முழு உள்ளமே கர்த்தரையே நீ துதி. இந்த பாடலை சரணத்தை போடுங்க. அந்த சரணத்தினுடைய முதல் சரணம் சொல்லுகிறது, எதற்காக நம்ம கர்த்தரை துதிக்கணுமா? இந்த முதல் சரணம், பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்தார். இந்த பூமியில் ஒரு மனுஷன் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் நான் சொல்லட்டும், பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிற ஆசீர்வாதத்தை போல இந்த பூமியில் வேறு எந்த ஆசீர்வாதமும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகம் முழுவதில் நீங்கள் பார்த்தா பல மதங்கள் இருக்கிறது, பல மார்க்கங்கள் இருக்கிறது. ஆனால் நான் சொல்லட்டும், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர மனுஷனுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்த தெய்வம் இயேசு அல்லாமல் வேறு யாரையும் பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார், பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை தந்தார். அல்லேலூயா. இரண்டாவது சரணத்தில் பாடுறோம், வியாதியின் நேரத்தில் அவர் பரிபூரண சுகத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 103 சங்கீதத்தில் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். முதலாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இங்கே உள்ளுக்குள்ள சுகம் கிடைச்சிருச்சு அப்படின்னா, பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய சரீரத்தில் எந்த வியாதியும் எந்த பலகீனமும் இந்த சரீரத்தில் இருக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர். தெய்வ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். வியாதியின் நேரத்தில் பூரண சுகம் தந்தார். அடுத்த சரணம், நன்மையான ஈவுகளை ஒவ்வொரு நாளும் தெய்வ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம விரும்பி கேட்குறதெல்லாம் ஆண்டவர் நமக்கு அவர் செய்கிறவராக இருக்கிறார். விரும்பி நம்ம ஆண்டவரிடத்தில் என்னென்ன காரியங்களை எல்லாம் கேட்குறோமோ
அதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்கிறவராய் தருகிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே நேரத்தை விரும்பி கேட்குறதுன்னு சொல்லும்போது கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்பட்டு, கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்பட்டு நாம் என்னென்ன காரியங்களை கேட்கிறோமோ அதையெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்தருளுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. 4வது சரணத்தில் அவர் செய்த உபகாரங்கள் யாராவது என்ன முடியுமா? கர்த்தர் இந்த 2026 வருஷத்தில் இந்த 8வது மாதத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோமே, இந்த 8வது மாதத்தில் எனக்கு கர்த்தர் செய்த நன்மையெல்லாம் நான் எழுதி நான் எண்ணி முடிச்சிடுவேன், அதை கவுண்ட் பண்ணி சொல்லிடுவேன், என்னுடைய ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த அவர் செய்த உபகாரங்கள் சொல்லி முடியாதவைகள், எண்ணி முடியாதவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த பாடலை மீண்டுமாக நம்ம பாடப் போகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படி நம்ம கடந்து வந்திருக்கிறோம். மீண்டுமாக பாடலை பாடும். என் உயிரே கர்த்தரை துதி, எந்த உள்ளமே கர்த்தரை துதி என்று சொல்லி அப்படியே கர்த்தரை துதித்து பாடப்போகிறோம். உயிரே கர்த்தரை துதி, எந்த உள்ளமே கர்த்தரை துதி, எந்த உயிரே கர்த்தரை துதி, எந்த உள்ளமே கர்த்தரை துதி. அவர் செய்திட்ட நன்மைகளுக்காய், கர்த்தர் செய்திட்ட நன்மைகளுக்காய் வாழ்நாள் எல்லாம் கர்த்தரை துதி, உன் வாழ்நாள் எல்லாம் கர்த்தரை துதி. எந்தன் உயிரே கர்த்தரை துதி, எந்தன் உள்ளமே கர்த்தரை துதி. பாவங்களை மன்னித்தார், பரிசுத்த வாழ்வு தந்தார். உன் பாவங்களை மன்னித்தார், பரிசுத்த வாழ்வு தந்தார். அவர் செய்திட்ட நன்மைகளுக்காய், அவர் செய்திட்ட நன்மைகளுக்காய் வாழ்நாள் எல்லாம் கர்த்தரை துதி, உன் வாழ்நாள் எல்லாம் கர்த்தரை துதி. எந்தன் உயிரே கர்த்தரை துதி, எந்தன் உள்ளமே கர்த்தரை துதி. வியாதியின் நேரத்தில் பரிபூரண சுகத்தை கர்த்தர் தந்தாரே. வியாதியின் நேரத்திலே பூரண சுகமளித்தார், வியாதியின் நேரத்திலே பூரண சுகமளித்தார். அவர் செய்திட்ட நன்மைகளுக்காய், அவர் செய்திட்ட நன்மைகளுக்காய் வாழ்நாள் எல்லாம் கர்த்தரை துதி. பாடுங்க. வாழ்நாள் எல்லாம் கர்த்தரை துதி. எந்தன் உயிரே கர்த்தரை துதி, எந்தன் உள்ளமே கர்த்தரை துதி. உண்மையான ஈவுகளை எல்லாம் உனக்கு தந்தாரே. பாடுவோம். அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த உனக்கு பாராட்டின நன்மையான ஈவுகள். பாடுவோம். நன்மையாம் ஈவுகளை நாள்தோறும் உனக்கு தந்தார், நன்மையான ஈவுகளை நாள்தோறும் உனக்கு தந்தார். அவர் செய்திட்ட நன்மைகளுக்காய், அவர் செய்திட்ட நன்மைகளுக்காய் வாழ்நாள் எல்லாம்
நிமிட நேரங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோன்னு சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஓ க்ளோரி 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 க்ளோரி. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பாவங்களை மன்னித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். நோய்களை குணமாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மையினால் உங்கள் வாயை திருப்தி ஆக்கினாரே. சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கழுகுக்கு சமானமாக என் வயதை திரும்பவும் வாழ வயது போல மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ என் உயிரே என் உயிரே என் ஜீவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் பலனே உமக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து என்னோடு கூட இணைந்து சொல்லுங்க. என் உயிரே உமக்கு ஸ்தோத்திரம், என் ஜீவனே உமக்கு ஸ்தோத்திரம், என் பலனே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா க்ளோரி. கர்த்தர் செய்த ஓ சகல நன்மைகளை சகல உபகாரங்களை ஆண்டவரே ஹalleluya கர்த்தர் செய்திட்ட நன்மைகளை மறவாதபடிக்கு ஓ ஹalleluya நினைத்து நினைத்து கர்த்தரை துதிக்கும்படி, நினைத்து நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் தாமே ஹalleluya இந்த நாளிலும் ஆண்டவரே அன்பு பிள்ளைகளை கர்த்தரில் கூட்டி சேர்த்து இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எண்ணி எண்ணி துதி செய்வாய். எண்ணில் அடங்காத கிருபைகள் காய். இந்த நாள் வரை தம் கரத்தாய் என்னை தாங்கின நாமமே. இந்த நாள் வரை தம் கரத்தாய் என்னை தாங்கின நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகள் காய். இந்த நாள் வரை தம் கரத்தாய் என்னை தாங்கின நாமமே. இந்த நாள் வரை தம் கரத்தாய் என்னை தாங்கின நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கரங்களை தட்டி உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணிவோர் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார். எண்ணில் அடங்காத கிருபைகள் காய். இந்த நாள் வரை இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். யோர்தான் புரண்டு வரும் போர் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும் போர் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகள் காய். என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. சொல்லுங்க. உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன். அவர் தாசன் சக்கு நீரியவர். உன்னை அழைத்தவர்
கிருபைகள் என்றும் தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகள் என்றும் தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே இயேசுவின் நாமமே உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் இது பரமசிலாக்கியமே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் இது பரமசிலாக்கியமே அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார் தேவன் என் அடைக்கலமே என் கோட்டையும் மரணும் அவர் சத்திய பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே அவர் சத்திய பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார் என் வழிகளில் எல்லாம் உணர்ந்து சொல்லுங்க என்னை தூதர்கள் காத்திடுவார் என் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார் என் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார் ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேதம் சிறகுகளால் மூடுவார் 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 தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது எழுமி நின்று பாடுவோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது
அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். 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 அப்படியே கரங்களை உயர்த்தி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் வரிப்போம். முன் சென்றாரே சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிள்ளைகளே, கடந்த நாட்களில் அவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவியத்தில் அவர் முன் செல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் முன்னேறி கடந்து போயிருக்க முடியாது. ஓ ஹல்லேலூயா. தடைகளை தகர்க்கிறவர், கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர், அவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போவார், கடந்து போவார் என்ற வார்த்தையின்படி அவர் ஹல்லேலூயா உங்களுக்கு முன்பாக கடந்து போனாரே, உங்களுக்கு முன்பாக அவர் நடந்து போனாரே. ஓ கரங்களை உயர்த்தி அவர் ஹல்லேலூயா நம்முடைய வழிகளை எல்லாம் அவர் செவ்வையாக்கினாரே. அதன் நிமித்தமாக வல்லவோ நம்ம சரியாய் நம்ம நடந்து போனோம், முன்னேறி கடந்து போனோம். நம்மை தடுக்க நினைத்த சத்துருவினுடைய வல்லமைகளை எல்லாம் அவர் நிர்மூலமாக்கினாரே. ஓ ஹல்லேலூயா. உங்களுடைய வேலையில், ஓ உங்களுடைய ஹல்லேலூயா பிள்ளைகளுடைய ஹல்லேலூயா வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறி கடந்து போவதற்கு எத்தனை தடைகளை சத்துரு கொண்டு வந்து இருந்தாலோ அந்த தடைகளை எல்லாம் தகர்க்கிறவர் அவருக்கு முன்பாக ஹல்லேலூயா உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து போனாரே. ஓ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவர் செங்கடலை இரண்டாக பிளந்தார். ஓ யோர்தானை பின்னிட்டு ஓடச் செய்தார். 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் மடங்கடித்தார். ஓ ஹல்லேலூயா. எரிகோவை தகர்ந்து விழச் செய்தார். ஹல்லேலூயா. அப்படி கடந்து போய் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவர் சகலவற்றையும் செய்தாரே. அப்படியே கரங்களை உயர்த்தி எனக்கு முன்பாக சென்றீரே, தடைகளை உடைத்தீரே, என்னை நடத்தினீரே, உமக்கு சோத்திரோன்னு சொல்லி முன் சென்றாரே. சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தார் உங்களை, கர்த்தர் பாதுகாத்தார். முன் சென்றது மாத்திரமல்ல, தடைகளை உடைத்தது மாத்திரமல்ல, தெய்வ பிள்ளைகளே உங்களை பாதுகாத்தாரே. சொல்லுங்க வாய் திறந்து. முதலாவது உங்களுடைய சரீரத்தை அவர் பாதுகாத்தார். எத்தனை வியாதிகள்,
எத்தனை பலகீனங்கள் நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டை சுற்றிலும் அல்லது உங்களோடு கூட பேசுகிற நபர்களை சுற்றிலும் சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்கும்போது எத்தனை பலகீனங்கள், எத்தனை வியாதிகள் சூழ சுற்றி நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுகத்தை தந்தாரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல சுகபலனை கர்த்தர் தந்தாரே. ஹலை உன்னதமான தேவனை நீ உனக்கு தாபரமாய் கொண்டாய், வாதை உன்னை அணுகாது என்று சொன்னவர். ஓ தீங்கு உன்னுடைய கூடாரத்தை நெருங்காது என்று வாக்கு பண்ணினவர். அவர் உங்களுக்கு தேவ பிள்ளையே, அவர் உனக்கு ஓ கர்த்தர் ஹல்லேலூயா நல்ல சுகபலனை கர்த்தர் கொடுத்தாரே. ஓ அவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? உங்கள் சரீரத்துக்கு அவர் செய்த நன்மைக்காக நன்றி சொல்லுவீங்களா? நன்றின்னு சொல்லுவீங்களா? ஸ்தோத்திரம்னு சொல்லுவீங்களா? அது மாத்திரமல்ல, உங்கள் ஆத்துமாவை அவர் காத்தாரே. உங்கள் ஆத்துமாவை நரக ஆக்கினைக்கு நின்று உங்கள் ஆத்துமாவை காத்தாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ரட்சிக்கப்படாத ஆத்துமா அந்த ஆத்துமாவுக்கு பாதுகாப்பு இல்லை. ரட்சிக்கப்படாத ஆத்துமாவுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆனால் கர்த்தர் உங்களுடைய ஆத்துமாவை, என்னுடைய ஆத்துமாவை மரண ஆக்கினையில் இருந்து ஹல்லேலூயா விடுவித்து காத்தாரே. தப்புவித்து காத்தாரே. ஹல்லேலூயா. க்ளோரி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் ஆத்துமாவை பாதுகாத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை பாதுகாத்தவர் உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே ஹல்லேலூயா விலை கொடுத்து வாங்கி என் ஆத்துமாவை உமக்கு சொந்தமாக்கினீரே, கிரயத்துக்கு கொண்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க வாய் திறந்து. ஆண்டவரே என் ஆத்துமாவுக்காக ஆண்டவரே நீர் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை எல்லாம் ஊற்றி கொடுத்தீரே, என் ஆத்துமாவை பாதுகாத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். அதுபோல தேவ பிள்ளையே, நம்முடைய ஆவியிலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் சரீரமும் ஹல்லேலூயா முத்தரிக்கப்பட்ட கிணறாய், ஹல்லேலூயா மறைவு கட்டப்பட்ட நீர்வூற்றாய், ஹல்லேலூயா ஆமென் ஆமென் அப்படியாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரே. க்ளோரி 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 ஹல்லேலூயா. க்ளோரி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தர் நீர் பாதுகாத்தீரேன்னு சொல்லி பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தீரே நீர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆவியாத்மா சரீரத்தை பாதுகாத்தது மாத்திரமல்ல, நம்முடைய ஆவியிலே ஆத்துமாவிலே பலனை தந்தார். எப்பொழுது? உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினாலே, உன்னதத்திலிருந்து வருகிற அந்த அபிஷேக பலத்தினாலே நீங்கள் இடை கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினபடியினால். க்ளோரி. தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு எருசலேமிலே தங்கியிருங்கள் என்று வாக்கு கொடுத்தவர் மேல் வீட்டறையிலே தங்கியிருந்த 120 பேர் மேல் ஆத்துமாவிலே பலனற்று பயந்து வீட்டை பூட்டிக் கொண்டு உள்ளே இருந்த அந்த 120 பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கினபடியினால் அந்த 120 பேரும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாய் ஹல்லேலூயா உலகத்தை கலக்குகிறவர்களாய் அவர்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் மாறினதே. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவர்களுக்குள்ளே அவர்கள் மேலே ஊற்றின அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உனக்குள்ளும் தந்திருக்கிறாரே. வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை அப்படியே அனல் மூட்டி கர்த்தரை ஹல்லேலூயா ஆமென் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ரீபா ரபா தலமா கபா தூட தடபா ஷகா ரிகந்தல கதூர மகதூரபி ரிமாக பாதுர மௌதல்ல மகதுரு ரிபா ரிபதுட மகதுரி மிகரா ஷக தூட மகுதலி மிகந்தர கதுரபோ ரிபாதுர மகதூர தல மாக்கதர கந்துரு ரி மாக்கதர
ரகந்தூரவா. பேசுங்க பேசுங்க. அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளும் இந்த நேரம் கர்த்தர் உங்கள் மேல் அபிஷேக தைலத்தை ஊற்றுகிற நேரம், உங்கள் பாத்திரத்தை நிரப்பிக் கொள்ளுகிற நேரம். அல்லேலூயா. ரிகல்ல கபாந்து டந்த லகந்துருமோ ஓ ஷபாரி மாக்கது ரிகந்த ரகதுருமோ ஓ ரியால மகதுராத ரங்கரா ரீமர மகதுரி மீகத ரகந்துரு. ஓ ஜீசஸ் 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 ஜீசஸ். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு, ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகம் நிரப்பட்டு, ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை நிரப்பட்டு. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேக அக்னியின் வல்லமை உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் 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 நிரப்பட்டும். இன்னும் 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 இன்னும். அது போதாதப்பா, இப்பொழுது இருக்கிற அந்த அபிஷேகம் போதாது. நாங்கள் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாயணுமே, உம்மாலே நாங்கள் ஒரு மதிலை தாண்டணுமே. நீர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தினாலே ஹல்லேலூயா ஆமென். சேனைக்குள் பாய, மதிலை தாண்ட, சத்துருக்களை சங்கரிக்க. ஆலாபா ரிகாதா ரகபா தூடமா ஓ ரிமார மாக்க பாதுர பாதரா ஓ ரிகாத ராகதார கதர ஹந்துரு ஓ ஷவாதுடாபா தூர பாதரபா ரிமாக்க பாதுர மகதுரி ஓ ரிமாரபா தூடபா கபாதுடபா கபாதுடாத ரதரபா ஓ ரிபாலபா தூடமகத ரகந்துரு. ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக நிரப்புவதாக நிரப்புவதாக. கர்த்தருடைய அபிஷேகம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆளலையே நிரப்பட்டு நிரப்பட்டு நிரப்பட்டு. ஒவ்வொரு பிள்ளையுடைய ஆத்துமாவும் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாறட்டும். ஓ ரிகாரா கதரா கந்தாரா கபாதுடபா ஓ ரிபாதராகதுராகது ரிகந்தரா ரிகங்கதுரகந்து ரிமிகதரா ரிபாபா பாபா கபதுடமா கதரகந்தரு ரிகதரகதுர மகதுரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி ரெண்டு கரங்களையும் உயர்த்தி என்னை ரட்சித்தாரே சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை அபிஷேகித்தார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அபிஷேகம் உம்முடைய அபிஷேக அக்னியின் வல்லமை ஒரு புள்ளின் மேல் பனித்துளி இறங்குவது போல உம்முடைய பிள்ளைகளை அப்பா நிரப்பிக் கொண்டிருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. உங்க சத்தம் உயரட்டும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுங்க. கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து இந்த அருமையான மாலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய முகத்தையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். என்னோடு கூட பேசுகிற இடைபடுகிற கர்த்தருடைய முகத்தையே நான் நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம்.
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்தே எங்களுக்கு ஒத்தாசை வரும். அப்படிப்பட்ட ஒத்தாசை வருகிற பர்வதமாக இருக்கிற பிதாவாகிய முகத்தை நோக்கி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமுள்ள முகத்தை நோக்கி ஆவியானவருடைய பிரசன்னத்தோடு கூட நாங்கள் நிற்கிறோம். நீர் இந்த மாலை வேளையிலும் எங்களோடு கூட பேசுவீராக. அருமையான தேவதாசன் ராமசாமிகள் மூலமாக இன்றைக்கு என்ன வார்த்தையை சபைக்கு கொண்டு வந்திருக்கிறீரோ, கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து நீங்கள் இடைப்படுங்க, பேசுங்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உம்முடைய கிருபை ஆண்டவரே தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யட்டும், ஆண்டு நடத்தட்டும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வருவோம். Jesus name and Lord, glory, praise. Hallelujah. Hallelujah. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த அருமையான மாலை வேளையிலும் தெய்வ பிரசன்னத்தோடு கூட இருக்கிறனா கர்த்தருடைய வல்லமையில் வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய மத்தியில் அருமையான சகோதரன் சாமியார்கள் வந்திருக்கிறார்கள். எனவே அநேகந்தர் நம்முடைய சபைக்கு கடந்து வந்து ஊழியம் செய்தவர்கள், நம்முடைய சபைக்காக ஜெபிக்கிறவர்கள். எனவே அவர்கள் நம்முடைய மத்தியில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த மாலை வேளையிலும் அவர்கள் மூலமாக கர்த்தர் பேசுவார். கரங்களை தட்டி அன்பு சகோதரனை நம்ம வரவேற்கலாமா? க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தெய்வன் தாமே தமது நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல மாலை நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் கடந்து வந்திருப்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கும் ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம். தேவனுடைய கரம் இந்த மாலை நேரத்திலும் நம்மை ஆசீர்வதிப்பதாக. இந்த வருஷம் ஆரம்பித்து கிருபையா 7 மாதங்களை நாம் கடந்து வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த 8வது மாதத்திலும் தேவனுடைய வல்லமை உங்கள் நடுவிலே வெளிப்படுவதாக. வேதத்தின்படி 8 என்றால் புதிய ஆரம்பம் என்று அர்த்தம். நியூ பிகினிங், புதிய ஆரம்பம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் தருவாராக. ஒரு புதிய ஆரம்பத்தின் நாளை நீங்கள் காணும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்தருளுவாராக. உங்களுடைய கைகளின் பிரயாசத்திலே கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்தருளி, ஏசாயா 43:18-19 கர்த்தர் புதிய காரியத்தை செய்வாராக. புதிய காரியங்களை கர்த்தர் துவக்குவாராக. புதிய ஆரம்பங்களை காணும்படிக்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்தருளுவாராக. இந்த நாளிலும் இந்த இடத்துல நின்று ஆண்டவருடைய ஊழியங்களை நிறைவேற்ற தேவன் அனுகிரகம் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்போடு கூட அழைப்பு கொடுத்து அறிமுகப்படுத்தின அன்பு போதகர் ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேவன் அவர்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்லது. நாம் இருந்த இடத்துல நாம் கண்களை மூடுவோம். நாம் ஜெபித்து ஜெப சிந்தையோடு வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமா? அவரை நோக்கி நாம் பார்க்கலாம். நம்முடைய கண்கள் மூடப்படுவதாக, நம்முடைய இருதயம் திறக்கப்படுவதாக. கண்கள் மூடப்பட்டு இருதயம் திறக்கப்படட்டும். எங்கள் இருதயங்கள் திறக்கப்படட்டும். எங்கள் இருதயங்கள் நல்ல நிலமாய் மாறுவதாக. விதைக்கப்படுகிற வசனமாகிய அந்த விதை எங்கள் நல்ல நிலமாகிய இருதயத்தில் விழும் பொழுது அது 30, 60, 100 பலன் கொடுக்கும்படிக்கு ஆவியானவரே ஒரு நல்ல நிலமாய் மாற்றும், நல்ல நிலமாய் மாறுவதாக. கிருபை தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம். உன் சுக வாழ்வு சீக்கிரம் தோலிர்க்கும், உன் நீதி உந்தன் முன்னாலே செல்லும். உன் சுக வாழ்வு சீக்கிரம் தோலிர்க்கும், உன் நீதி உந்தன் முன்னாலே செல்லும். கர்த்தரின் மகிமை உன் பின்னே காக்கும். கர்த்தரின் மகிமை உன் பின்னே காக்கும். திகையாதே கமனம் கலங்காதே, திகையாதே மனம் கலங்காதே. தாயின் கருவினில் தோன்றிய நான்
கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் அந்த சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். பழைய ஏற்பாடு உபாகமம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 மற்றும் 6. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவது இல்லை. கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினாலே. தேவன் எப்படிப்பட்டவர்? நம்மை ஆசீர்வதிக்கிறவர். என்னாகமம் 24:1 வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. தேவனுடைய பிரியம் என்ன என்று நாம் கேட்போமே, ஆனால் தேவன் சொல்லுவார், தம்முடைய ஜனமாகிய உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். ஆகையினால் 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலும் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று வாசிக்கிறோம். தேவன் நம்மை நினைத்து கொண்டே இருக்கிறாரா? நினைத்து கொண்டு இருக்கிறவர் அதோடு கூட நிறுத்தி விடவில்லை. நினைத்திருக்கிறவர் அடுத்து நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எப்படி ஆசீர்வதிப்பாராம்? சொன்னபடி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதாவது எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறாரோ அப்படியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய விருப்பத்தின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதை காட்டிலும் தம்முடைய விருப்பத்தின்படி அவர் நம்மை ஆசீர்வதிப்பது நமக்கு மிகவும் பாக்கியமான ஒரு காரியம். நாம் விரும்புகிறபடி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதை விட தேவன் எப்படி தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். தாம் சொன்னபடி ஆசீர்வதிக்கிறவர், சொன்னபடி செய்கிறவர். ஆகையினால்தான் யாக்கோபை பார்த்து தேவன் சொன்னார், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றும். சொன்னதை செய்யும் அளவும், சொன்னதை செய்து முடிக்கிற அளவும் கர்த்தர் கைவிடுவது இல்லை. சொன்னபடி ஆசீர்வதிக்கிறவர், சொல்லியபடியே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறாராம். பிரியமானவர்களே, இந்த 2 வசனத்திலேயும் ஒரு 3 காரியங்கள் இருக்கிறது. இந்த 3 காரியங்களையும் தேவன் அந்த 3 வாக்குத்தத்தங்களுக்கு கொடுக்கிற ஒரு சிறு நிபந்தனையையும் நாம் ஏற்றுக்கொண்டு அந்த நிபந்தனைக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை ஜெபத்தோடு சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். தேவன் ஒரு தேசத்தை கொடுக்கிறார், ஒரு இடத்தை கொடுக்கிறார், நமக்கென்று ஒரு குறிப்பிட்ட எல்லைகளை தேவன் கொடுக்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு போய் வைத்திருக்கிறார். இந்த தமிழ்நாட்டில், இந்த சென்னை பட்டணத்தில், இந்த சுற்றிலும் இருக்கக்கூடிய பகுதிகளின் நடுவில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். தேவன் எதற்காக நம்மை இந்த இடத்துல வைத்திருக்கிறார்? ஏன் இந்த பட்டணத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார்? காரணம், நீ அவைகளை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். சுதந்திரித்து கொள்வதற்காக தேவன் நமக்கு சில எல்லைகளை ஆண்டவர் தருகிறார், சுதந்திரித்து கொள்வதற்காக. ஆகையினால்தான் அபிஷேகத்திலே ஒரு வகையான அபிஷேகம் சுதந்திரித்து கொள்ளுகிற அபிஷேகம், சுதந்திரவாளியின் அபிஷேகம். உங்கள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தர் ஒரு சுதந்திரவாளியின் அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சபையின் மீது சுதந்திரவாளியின் அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் அடிமைகள் அல்ல, சுதந்திரவாளிகள். சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே வைத்திருக்கிறார்.
கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து ரட்சித்து வேறு பிரித்து கிருபைகளை கொடுத்து வரங்களையும் வல்லமைகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்முடைய அபிஷேகத்தை கர்த்தர் நம்மேல் ஊற்றியிருக்கிறார். அதற்கு பல காரணங்கள் உண்டு. அதிலே ஒரு காரணம் இந்த வசனம் சொல்கிறது, நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று. நாம் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்கள். ஆபிரகாமை கர்த்தர் அப்படிதான் பார்த்தார். ஆபிரகாமை சுதந்திரித்து கொள்வதற்காக கர்த்தர் முன்குறித்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்கள் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது, லோத்தை விட்டு பிரிந்த பிற்பாடாக கர்த்தர் ஆபிரகாமை தொடர்ந்து அடுத்தடுத்த வசனங்களிலே ஆசீர்வாதங்களை அவருக்கு வாக்கு பண்ணுகிறார். எப்பொழுது லோத்து பிரிந்து போகிறானோ அதற்கு அடுத்ததாக தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களை, வேதத்தின்படி தேவன் அனுமதிக்கிற பிரிவினைகள் நன்மை, தேவன் அனுமதிக்காத பிரிவினைகள் பாதிப்பை கொண்டு வரும். தேவனே சில பிரிவினைகளை அனுமதிக்கிறாராம். முதலாக கர்த்தர் ஒரு பிரிவினையை அனுமதித்தார் என்றால் சிருஷ்டிப்பின் வரலாறு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே வெளிச்சத்தையும் இருளையும் கர்த்தர் வெவ்வேறாக பிரித்தார். அந்த பிரிவினை நல்லது. ஏனென்றால் வெளிச்சம் இருளோடு இருப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. வெளிச்சம் இருளோடு கூட இருந்தால் அந்த வெளிச்சத்தினுடைய முழு மகிமையும் முழு அபிஷேகமும் வெளியே வர முடியாது. ஆகையினாலே கர்த்தர் வெளிச்சத்தை இருளிலிருந்து பிரிக்கிறார். நீங்களும் நானும் இருளுக்குரியவர்கள் அல்ல, நாம் வெளிச்சத்துக்குரியவர்கள். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளிக்கு கர்த்தர் நம்மை வரவழைத்தார். எதற்காக? அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக. மத்தேயு 5:14 நீங்கள் உலகத்திற்கே வெளிச்சமாய் இருக்கிறீர்களா? தேவன் அந்த வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரிக்கிறார். லோத்து பிரிந்து போகட்டும், அது ஆபிரகாமுக்கு அடுத்து ஒரு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அது ஆண்டவருடைய தீர்மானம். சில நபர்கள் பிரிந்து போகிறார்கள் என்றால், தேவன் அனுமதிக்கிறார் என்றால், அப்பொழுது நமக்கு கொஞ்சம் கடினமாக காணப்படலாம், ஏற்றுக்கொள்ள முடியாதவைகளாக இருக்கலாம். ஆனால் அதற்கு அடுத்ததாக தேவன் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் வருகிற நாட்களிலே பார்ப்போம். சுதந்திரித்து கொள்ளும் பொழுது நாம் உணர்ந்து கொள்வோம். அப்போஸ்தலர் 13:2 வாசிக்கிறோம், எல்லா அப்போஸ்தலர்களும் உபவாசம் பண்ணுகிறார்கள், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். சவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று. அவர்களை அபிஷேகம் செய்து ஆசீர்வதித்து அவர்கள் தலைமையிலே கைகளை வைத்து அவர்களை சந்தோஷத்தோடு கூட வாக்குத்தத்தங்களால் நிரப்பி அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லவில்லை, அவர்களை பிரித்து விடுங்கள் என்று. ஆண்டவர் அனுமதிக்கிற பிரிவினைகள். பிரியமானவர்களே, இங்கே லோத்து பிரிந்து போன பிற்பாடாக கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், 4 திசைகளையும் நீ நோக்கி பார். கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு எல்லா திசைகளையும் நீ நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும், உன் கண்களுக்கு எட்டுகிற தூரம் வரை நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாக கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாராம். அந்த சுதந்திரம் உன்னோடு கூட நின்று விடாது, உன் சந்ததிக்கும் அந்த சுதந்திரம் தொடர்ந்து வரும் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். ஒன்றுமில்லாமல் வெறும் கையாய் புறப்பட்ட ஒரு ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் எல்லாவற்றையும் விட்டு விட்டு புறப்படும்படிக்கு சொன்னார். ஆனால் கர்த்தர் அடுத்த அதிகாரம் 13ஆம் அதிகாரத்திலேயே எப்படி ஆசீர்வதிக்கிறாராம், நீ ஒரு சுதந்திரவாளி என்று சொல்லுகிறார். உனக்கும் அந்த சுதந்திரம் இருக்கும், உன்னுடைய சந்ததிக்கும் அந்த சுதந்திரம் இருக்கும். ஆபிரகாமே, உன் மீதும் அந்த சுதந்திரவாளியினுடைய அபிஷேகம் இருக்கும், உன்னுடைய சந்ததிகள் மீதும் அந்த சுதந்திரவாளியின் அபிஷேகம் இருக்கும். ஏசாயா 59ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறது, நான் உன்மேல் அருளிய என் ஆவியும் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் உன்னை விட்டும் உன் சந்ததியை விட்டும் சந்ததியினுடைய சந்ததியை விட்டும் என்றைக்கும் நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு கூட இருக்கும் என் உடன்படிக்கை. தேவன் உங்கள் மேல் அருளி இருக்கக்கூடிய அபிஷேகம், உங்கள் வாயிலே கர்த்தர் அருளி இருக்கிற அவருடைய நல்வார்த்தைகள்,
அவைகள் உங்களோடு கூட நின்று விடாது. அந்த ஒரு சுதந்திரம், அந்த ஒரு சுதந்திரவாளியின் கிருபைகள் உங்களோடு கூட நின்று விடாது. அடுத்து உங்கள் சந்ததிக்குள்ளாக அது கடந்து போகும். உங்கள் சந்ததியினுடைய சந்ததிகளுக்குள்ளாக கர்த்தர் அதை கடந்து போகும்படிக்கு செய்து, யாத்திராகமம் 34:7 மோசனிடத்துல சொன்னது போல 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், தலைமுறை தலைமுறையாக தேவனாய் அடைக்கலமாய் இருக்கிறவர், தொடர்ந்து அந்த சுதந்திரவாளின் அபிஷேகத்தை உன் சந்ததியின் மேலும் வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி, ஆபிரகாமே உன் கண் பார்க்கும் மட்டும் அந்த பூமி முழுவதையும் நடந்து திரி, நீ நடந்து திரி. அந்த தேசத்தினுடைய நீளம் அகலம் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி என்று சொல்லி ஆபிரகாமை கர்த்தர் ஒரு சுதந்திரவாளியாக மாற்றினார். ஒரு சுதந்திரவாளியின் கிருபைகளை கர்த்தர் ஆபிரகாமுக்கு தந்தார். ஆபிரகாம் சுதந்திரித்து கொண்டார். எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வதற்கு கர்த்தர் ஆபிரகாமுக்கு கிருபைகளை கொடுத்தார். இன்றைக்கும் ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிறவர் நமக்கு அந்த வாக்குத்தத்தங்களை நினைப்பூட்டுகிறார். நமக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படிக்கு அவைகளை நம்முடைய சிரசின் மீது கர்த்தர் வைத்தருள்ளார். நீங்கள் சுதந்திரவாளிகள், நாம் அடிமைகள் கிடையாது. நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற தைரியமான புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் தைரியமாய் கிருபாசன தண்டை வந்து நிற்க முடியும். அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறபடியினாலே நாம் ஒரு சுதந்திரவாளிகளாக கர்த்தர் இந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கிறார். நம்முடைய கரங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிற கரங்கள், நம்முடைய கால்கள் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய அதிகாரம் நிறைந்தவைகள். நீ சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தர் உனக்கு ஒரு தேசத்தை வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் அதை காண்பித்தார். ஆபிரகாமை கர்த்தர் சரியாக அந்த தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்தார். ஒரு இடத்திலிருந்து புறப்பட சொல்லி இன்னொரு இடத்துக்கு கர்த்தர் கூட்டிக் கொண்டு வந்தார் என்றால், தேவன் அந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்த ஒரு நோக்கம், அந்த இடத்தை நீ சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தை நீ சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அந்த கல்தேயருடைய குடும்ப பின்னணியில் இருந்து ஆபிரகாமை முற்றிலும் கர்த்தர் வெளியே கொண்டு வந்து விட்டார். தாம் அவருக்கு வைத்திருந்த அந்த தேசத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அதை ஆண்டவர் காண்பிக்கிறாராம். இதுதான் நான் உனக்காக வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம், இதுதான் நான் உனக்காக வைத்திருக்கக்கூடிய எல்லைகள், இந்த தேசம் முழுவதையும் நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் அவைகளை ஆபிரகாமுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் காண்பிக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் சொன்னாரே, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி புறப்பட்ட ஆபிரகாம் தேவன் காண்பித்த தேசத்தை இப்பொழுது பார்த்து விட்டார். தேவன் வைத்திருந்த அந்த தேசத்தை அவருடைய கண்கள் பார்த்து விட்டது. நான் உனக்கு ஒரு தேசத்தை வைத்திருக்கிறேன், நான் அதை உனக்கு நான் காண்பிக்கிறேன், நீ போ என்று சொல்லி கர்த்தர் சரியாக வழி நடத்தி அந்த தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து நிறுத்தி அந்த எல்லைகளிலே கால்களை வைக்கவும் அதை கண்கள் பார்க்கவும் சுதந்திரித்து கொள்ளவும் தேவன் அனுகிரகம் செய்தருளினார். கர்த்தர் உங்களை ஒரு இடத்திலிருந்து தாம் முன்குறித்த அந்த இடத்துக்கு ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வந்திருப்பாரே, ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் உங்களை நிலைநிறுத்தி உங்கள் கண்கள் பார்க்க ஆண்டவர் உங்களுக்கு உண்டானவைகளை சுதந்திரித்து கொள்வதற்கு கர்த்தர் அனுகிரகம் செய்திருக்கிறார். தேவன் உங்களை ஓரிடத்தில் வைத்திருக்கிறார் என்றால் அதில் ஒரு திட்டத்தை, நோக்கத்தை, தீர்மானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். காரணம் இல்லாமல் நாம் ஒரு இடத்தில் இருப்பது இல்லை. காரணம் இல்லாமல் தேவன் நம்மை ஒரு இடத்துக்கு அனுப்புவதும் கிடையாது. நான் பொதுவாக விசுவாசிக்கிற ஒரு காரியம், தேவன் நமக்கு அனுமதிக்கிற ஒவ்வொரு டிராவலிலும் கர்த்தர் ஒரு சித்தத்தை, நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய திட்டம் இல்லாமல் நமக்கு ஒரு டிராவல் கூட கிடையவே கிடையாது. அந்த டிராவலில் ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு இடத்துல கர்த்தர் கூட்டி கொண்டு வந்து நிலை நிறுத்துகிறார் என்றால் அந்த இடத்தில் வைத்து கர்த்தர் உங்களை சுதந்திரவாளியாக மாற்றுகிறார். ஆபிரகாமே, நீ இன்னும் அந்த கல்தேயரின் குடும்ப பின்னணியிலேயே இருந்திருந்தால் நீ சுதந்திரித்து கொள்ளக்கூடிய கிருபைகளை நீ இழந்து விடுவாய். அவைகள் உன் கண்களுக்கு முன்பாக வராது. உனக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய அந்த கிருபையின் வரங்களை உணர்ந்து கொள்ள முடியாது. தேவன் வெளியே கொண்டு வருகிறார். பிரியமானவர்களை, எவ்விடத்தில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அவர் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறார்.
எல்லா இடங்களிலும் அவருடைய மகிமை இருக்கிறது. ஆனால் அதையும் மீறி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுகிற நமக்கு கர்த்தர் சில இடங்களை வைத்திருக்கிறாரே. அந்த இடங்களிலே கர்த்தர் உங்களை ஒரு சுதந்திரவாளியாக ஆண்டவர் வைப்பார். நீங்கள் ஒரு சுதந்திரவாளிகள். நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்தருளுவாராக. உங்களுடைய துதியினாலே நீங்கள் சுதந்திரித்து கொள்ளப் போகிறீர்கள். வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி வசனங்களின் மூலமாக நீங்கள் அவைகளை சுதந்திரித்து கொள்ளப் போகிறீர்கள். முழங்கால்களின் நிமித்தமாக அவைகளை சுதந்திரித்து கொள்வதற்கு கர்த்தர் அனுகிரகம் செய்தருளுவாராக. நாம் சுதந்திரித்து கொள்ளப் போகிற அந்த ஒரு காரியங்கள், துதிகள், வசனங்கள், முழங்கால்கள், இவையெல்லாம் அந்தரங்கத்தில் இருக்கிறது. அந்தரங்கத்தில் தான் அவைகள் செயல்படுகிறது. நம்முடைய அறை கதவை பூட்டி விடுகிறோம், முழங்கால் படி எடுக்கிறோம். எந்த ஒரு மனுஷங்க கண்களுக்கு தெரியாமல் நாம் உபவாசம் இருப்பது, நாம் தேவனுடைய சமூகத்தில் சிந்துகிற கண்ணீர்கள், முழங்கால்களை நிற்பது, கரங்களை உயர்த்தி துதிப்பது, கர்த்தருடைய வசனங்களை எல்லா திசைகளையும் நோக்கி நாம் சொல்லி அறிக்கை செய்வது, எம்மட்டும் நடந்து திரிய முடியுமோ அம்மட்டும் நடந்து திரிந்து தேசத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருப்பது இதெல்லாம் அந்த அந்தரங்கத்தில், அந்த ஒரு அறை வீட்டிற்குள்ளாக, பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது, கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பயன்படுத்தி வாசல்களை திறந்து தம்முடைய திட்டங்களை ஆண்டவர் நிறைவேற்றி அதற்கேற்ற வழிகளை உண்டாக்கி அதற்கேற்ற நபர்களை தேவன் கொண்டு வந்து சேர்த்து நம்முடைய திட்டங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். உங்கள் மீது கர்த்தர் ஒரு சுதந்திரவாளியின் அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் சுதந்திரித்து கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை தருவாராக. நாம் அடிமைகள் அல்ல, சுதந்திரவாளிகள். உங்கள் பிள்ளைகள் அடிமைகளின் சந்ததி கிடையாது, சுதந்திரவாளியின் சந்ததிகள். சுதந்திரவாளியின் சந்ததிகள். சூசனா வெஸ்லி என்கிற அம்மையார் கிட்டத்தட்ட 17-18 பிள்ளைகள் அவர்களுக்கு. வீட்டு வேலை செய்தார், அது தோட்ட வேலை செய்து, தையல் வேலை செய்து, மிகவும் ஏழ்மையான நிலைமையிலே கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்தார்கள். அவருடைய கணவர் சபையோடு இணைந்து ஒரு சிறு ஊழியம் செய்தார். வேலைக்கு போனார், சம்பாத்தியம் போதவில்லை, மிகவும் வறுமை. ஆனால் சூசனா வெஸ்லி என்ன செய்வார்கள்? இரவு நேரம் வரும்பொழுது அந்த பிள்ளைகள் எல்லாம் லைனாக படுத்துப்பாங்க. கீழே தரையிலே லைனாக படுத்துட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளையின் மீதும் தலையின் மீது கைகளை வைத்து அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வாக்குத்தத்தங்களை சொல்லி, ஆண்டவரை நீர் கொடுத்த பிள்ளை, நீர் கொடுத்த சந்ததி, எல்லா பிள்ளைகளையும் நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும், நன்றாக படிக்கட்டும், நல்ல ஞானத்தை தருவீராக, வளர்க்க தெரியாது, வளர்க்க முடியாது, திராணி இல்லை, பொருளாதார பலன் கிடையாது, நீர் வளர்த்து தருவீராக. பகல் முழுக்க அவர்கள் வீட்டு வேலை, பிள்ளைகளை பார்த்து கொள்வது, இன்னும் தோட்ட வேலை, தையல் வேலை எல்லாம் பார்த்து கொள்வார்கள். அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில். பிள்ளைகளுடைய காரியம் வரும்பொழுது அவர்களுடைய ஆவிக்குரிய விஷயத்தில் அவ்வளவு கண்டிப்புடன் கூட அவர்கள் நடந்து கொள்வார்கள். அதே சமயம் அவர்கள் வீட்டை அவ்வளவு சுத்தமாக வைத்து கொள்வார்களாம். 17-18 பிள்ளைங்க மாத்திரம் இருந்தாங்க அப்படின்னா பாருங்க, 2 பேர் 3 பேர் வச்சே சமாளிக்க முடியல, வீடு 4ஆக மாறிடுது. ஆனால் அத்தனை பிள்ளைகளையும் அப்படி ஒபீடியன்ஸில் வளர்த்து, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வளர்த்து, இரவு நேரத்தில் பிள்ளைகள் தூங்கி கொண்டிருக்கும் நேரம் சிரசின் மேலே கைகளை வைத்து ஜெபித்து அதிலிருந்து எழும்பினவர் தான் ஜான் வெஸ்லி. இன்றைக்கு உலகம் அவரை குறித்து பேசி கொண்டிருக்கிறது, சரித்திரம் அவரை குறித்து பேசி கொண்டிருக்கிறது. ஜான் வெஸ்லியினுடைய பிரசங்கத்தை, அவருடைய உபதேசங்களை அவருடைய தகப்பன் ஊழியம் செய்த சபையால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பாரம்பரிய பின்னணியிலேயே இருந்து விட்டார்கள். சபைகள் அவருக்கு அடைக்கப்பட்டது, யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜான் வெஸ்லி ஒரு தீர்மானம் எடுத்தார். சபைகள் என்னை அழைக்கவில்லை என்றால் என்ன, சபையில் இருக்கக்கூடிய பிரசங்க பீடங்கள் கிடைக்கவில்லை என்றால் என்ன, பரவாயில்லை, என் தகப்பனுடைய கல்லறையின் மீது ஏறி நின்று நான் பிரசங்கம் செய்கிறேன் என்று சொல்லி மரித்து போன அவருடைய தகப்பனுடைய கல்லறையின் மீது ஏறி நின்று அவர் பிரசங்கம் செய்தாராம். எப்படி நடந்தது? அவருடைய தாயார் சுதந்திரவாளியினுடைய அபிஷேகம், தலைமுறை தலைமுறைக்கும் தொடர்ந்து வருகிற அந்த ஒரு சுதந்திரவாளியினுடைய கிருபைகள் ஆபிரகாமோடு கூட நின்று விட்டதா? இல்லை.
அதை தொடர்ந்து அவருடைய சந்ததி ஈசாக்கு, யாக்கோபு, 12 கோத்திரங்கள், அதை தொடர்ந்து இன்றைக்கு ஆபிரகாமுக்குள்ளாக இருக்கக்கூடிய முத்திரை போடப்பட்டிருக்கக்கூடிய நாம் தேவனுடைய சுதந்திரவாளிகளாக, அவருடைய பிள்ளைகளாக இன்றைக்கு கருதப்படுகிறோம். தேவன் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக நம்மை சுதந்திரவாளியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஜெபம் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய அதிகாரம் நிறைந்த ஜெபம். உங்களுடைய முழங்கால்கள் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய அதிகாரம் நிறைந்த, வல்லமை நிறைந்த முழங்கால்கள். உங்களுடைய அந்தரங்கத்தில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு துதிகளும், மறைவாக ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஊற்றி விடுகிற ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் சுதந்திரவாளிகளாக கர்த்தர் உங்களை மாற்றுகிறது. தேசத்தையே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தந்தாராம். தேசத்தையே. பல ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை பட்டணத்தின் வெளிப்பகுதியிலே ஒரு போதகர் அவருடைய தலைமை சபையின் மூலமாக ஊழியம் செய்ய அனுப்பப்பட்டார். அவருடைய எல்லா வருமானம், சேமிப்பு எல்லாம் அவர் ஊழியத்திற்காக தியாகமாய் அர்ப்பணித்து கொடுத்து விட்டார். ஒரு வாடகை வீட்டில் இருந்து, குடும்பமாக இருந்து ஒரு குடும்ப ஜெபத்தை ஆரம்பித்து நடத்தினார். தன்னுடைய குடும்பத்திலே ஊழியம் என்று ஆரம்பித்தார். அதற்கு அடுத்ததாக ஒவ்வொரு வாரமும் உபவாச கூட்டம் என்று ஆரம்பித்தார். வெளியிலே இருக்கிறவர்கள் அதை கேள்விப்பட ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்கள் வந்தார்கள். சபையாக மாற்றினார். ஆராதனையாக நடைபெற்றது. அந்த ஒரு சின்ன வீட்டில் ஒரு 10 பேர் தான் இருக்க முடியும். அந்த ஒரு ரூம் தான் அவங்களுக்கு கிச்சன், அந்த ஒரு ரூம் தான் அவங்களுக்கு ஹால், அந்த ஒரு ரூம் தான் அவங்களுக்கு பெட்ரூம். அங்கு தான் ஆராதனையும் நடைபெறும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்கள் வர ஆரம்பித்தார்கள். கர்த்தர் நடத்த ஆரம்பித்தார், பயன்படுத்த ஆரம்பித்தார். தேவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சந்திக்கப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் வாங்க ஆரம்பித்தார்கள். சபை போதவில்லை, இடம் போதாது, ஜனங்கள் நிறைய வர ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு ஏற்ற விதத்திலே சபையை, எல்லையை விஸ்தாரமாக்கினார். எவ்வளவு விஸ்தாரமாக்கினாரோ அவ்வளவு ஜனங்கள் வர ஆரம்பித்தார்கள். அவ்வளவாய் ஜனங்கள் வர ஆரம்பித்தார்கள். கடைசியில் ஒரு கட்டத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் வாங்கினார். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அசோசியேஷன் ஒரு நாள் அவரை சந்திக்கும்படிக்கு வந்தது. வந்து சொன்னார்கள், நாங்கள் ஒரு மீட்டினை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், அந்த மீட்டினை அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போனார். போன பிற்பாடாக தான் தெரிந்து அவருக்காக தான் அந்த மீட்டினை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கில் வைத்து அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு சொந்தமாக ஒரு சின்ன வீடு மட்டும்தான் இருந்தது, ஆனால் இப்போ அக்கம் பக்கம் எல்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்க. இனிமே இந்த ஏரியாவில் இடம் வாங்க மாட்டேன்னு எழுதி கொடுங்க. எல்லாத்தையும் நீங்களே வாங்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது, புதுசாக வரவங்க என்ன பண்ணுறது, நீங்கள் இனி வாங்க மாட்டேன்னு எழுதி கொடுங்க அப்படின்ட்டு சொன்னாங்களாம். தேவன் ஆசீர்வதித்தார், எல்லைகளை பெரிதாக்கினார். ஜார்ஜ் முல்லர் தினந்தோறும் காலையில் எழுந்து மொட்டை மாடியிலே நடந்து நடந்து ஜெபிப்பார். வானத்தை பார்த்து கரங்களை உயர்த்தி அவர் ஜெபிப்பார். என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு விஷயம், வானங்களை நோக்கி பார்த்து ஜெபிப்பது நிச்சயமாகவே கிரியை செய்யும். வானங்களை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவன் கட்டாயமாக பதில் தருகிறார். ஆகையினால் தான் ஆராதனை நேரத்திலும் போதகர் சொன்னார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எல்லா திசைகளிலும் தன்னுடைய கரங்களை நீட்டி, ஆண்டவரே நான் நடத்துகிற இந்த அனாதை விடுதிகளுக்கு இடம் போதாது, பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறார்கள், எனக்கு இடம் வேண்டும் இடம் வேண்டும் என்று கைகளை நீட்டி ஜெபித்து 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 இடங்களை வாங்கினாராம். சுதந்திரவாளிகள். சபை சுதந்திரித்து கொள்ள போகிறது. சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளாகிய நாம் சுதந்திரித்து கொள்ள போகிறோம். தேவன் ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு எல்லையிலே நம்மை வைத்திருக்கிறார், சுதந்திரித்து கொள்வதற்காக. யாருக்காக? கர்த்தருக்காக, அவருடைய நாமம் மகிமைக்காக தேவன் நம்மை ஒரு சுதந்திரவாளியாக வைத்திருக்கிறார். ஆபிரகாம் சுதந்திரித்து கொண்டார். இங்கு மோசே சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று. அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைக்கிறார் என்றால், இந்த குறிப்பிட்ட ஏரியாவில், இந்த
சென்னை பட்டணத்தில் தேவன் உங்களை வைத்திருக்கிறார் என்றால் சுதந்திரித்துக் கொள்வதோடு கூட அல்ல, மேன்மேலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்கள் பிள்ளைகளை ஒரு ஸ்கூலிலே படிக்க வைக்கிறார் என்றால், ஒரு காலேஜில் படிக்க வைக்கிறார் என்றால், கர்த்தர் அந்த பிள்ளைகளை அந்த ஸ்கூலில் அந்த காலேஜில் ஒரு சுதந்திரவாளியாக ஆண்டவர் வைத்து மென்மேலும் கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஸ்கூலிலும் காலேஜிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அதனாலே ஒரு காரியத்தை நிச்சயமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் இந்த ஸ்கூலில் இந்த காலேஜில் படிக்கணும், நமக்கு விருப்பங்கள் இருக்கிறது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் தேவனுடைய திட்டங்கள் என்று ஒன்று இருக்கிறது. நம்முடைய சந்ததி எந்த ஸ்கூலில் படிக்கணும், எந்த காலேஜில் படிக்கணும், எந்த கோர்ஸ் படிக்கணும், இதெல்லாம் தேவன் தீர்மானித்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள். அந்த பாதைக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்தி அந்த ஸ்கூலில் அந்த காலேஜில் அந்த கோர்ஸ் அட்மிஷன்ஸ் கொடுத்து மேன்மேலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஜெபத்தின் மூலமாக வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து வசனங்களை பேசி 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 கரங்களை உயர்த்தி துதிகளை ஏறெடுத்து 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 உங்களுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். சத்துரு எதையெல்லாம் தடை செய்து கொண்டிருக்கிறானோ அந்த தடைகள் மீதெல்லாம் கல்வாரின் இரத்தம் சொட்டு சொட்டாய் விழுவதாக. சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு காணப்படுகிற எல்லா துஷ்ட கிரியைகளையும் கர்த்தர் நீக்கி போடுவாராக. நாகும் 1:7 இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். எந்த துஷ்ட எண்ணங்களும் துஷ்ட மனிதர்களுடைய பொல்லாத எண்ணங்கள் துஷ்ட கிரியைகள் அவைகள் எல்லாம் இனி உன் வழியாய் வராதபடிக்கு, உன் எல்லைகளின் வழியாக வராதபடிக்கு, நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு, அவைகள் தடைகளை கொண்டு வர முடியாதபடிக்கு அவர்கள் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு போகும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்தருளுவாராக. இரண்டாவதாக 6ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை என்று. நீ கொடுப்பாய், நீ வாங்குவது இல்லை. இதே வசனம்தான் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நான் ஊழியத்திற்காக வருகிற சமயம் வேலையை விட்டு எனக்கு வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன். அந்த மேனேஜர் என்னை விடுற மாதிரி இல்லை. நான் உன்னை தான் பிடிச்சி வச்சுப்பேன், நீ போகக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப போராடினார். அவர் என் கூட போராடி, நான் அவர் கூட போராடி ஒரு வழியாக வெளியே வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அதில் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் அப்போஸ்தலர் 13:2 எரித்து விடுங்கள் என்று. இந்த உபாகமம் 28:12 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்க கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். வேலையெல்லாம் விட்டு ஊழியத்திற்கு வந்த ஒரு நாள் தான் இன்றைக்கு இந்த ஆகஸ்ட் 2, 2003ஆம் ஆண்டு பிரதர் சாம் ஜெபதுரை அவர்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி சென்னையில் கெல்லிஸ் பிஷப் மாணிக்கம் ஹாலில் ஊழியத்திற்காக என்னை பிரதிஷ்டை செய்தார். எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கு நான் இந்த ஈவினிங் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலை. இந்த ஆகஸ்ட் 2 அவர் என்னை ஊழியத்திற்காக பிரதிஷ்டை செய்தார். அந்த ஒரு நிறுவனம் ஸ்தாபனம் அந்த ஒரு ஏலிம் சபையில் இந்த ஆகஸ்ட் 2 பிரசங்கிக்கும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். பாஸ்டர் என்னை இன்வைட் பண்ணுவார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் எல்லாம் தேவனுடைய திட்டங்கள் தீர்மானங்கள், அவ்வளவுதான். தேவன் உபாகமம் 15:5 சொன்னதை இந்த உபாகமம் 28:12 ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார், உறுதிப்படுத்துகிறார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கொடுப்பாய், கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை. ஒரு பிஸ்னஸ் பீப்புளுடைய மீட்டிங்க்கு போயிருந்த சமயம் நிறைய பேர் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க.
அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் என் கைக்கு வந்துட்டு ஒவ்வொன்றாக நான் பார்த்து கொண்டிருந்தேன். எல்லாரும் எழுதியிருந்தாங்க, எனக்கு இவ்வளவு கடன் இருக்குது, பிஸ்னஸில் இவ்வளவு தேவைகள் இருக்குது, நிறைய லோன்ஸ் இருக்குது, அப்படி இப்படின்ட்டு நிறைய எழுதியிருந்தாங்க. ஒரே ஒருவர் மாத்திரம் எழுதியிருந்தார், நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன், கொடுத்த இடத்துல இருந்து எனக்கு திரும்பி அதெல்லாம் கரெக்டாக வந்துடணும் அப்படின்ட்டு ப்ரே பண்ணுங்க அப்படின்ட்டு. தேவன் நம்முடைய ஜெப குறிப்புகளை அறிந்திருக்கிறார். நாம் கொடுக்க வேண்டிய இடங்கள் இருக்கிறது, தேவன் அதை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறாரா, அந்த ஜெப குறிப்பை ஆண்டவர் மாற்றி நம்முடைய ஜெபத்திற்கு நியாயமான பதிலை தந்து, நியாயமான ஜெபத்திற்கு நியாயமான பதிலை ஆண்டவர் தந்து, ஆண்டவரே இனி என் கைகள் வாங்குகிற கைகள் அல்ல, என் கைகள் கொடுக்கிற கைகள், உங்களுடைய கைகள் வாங்குகிற கைகளாக இல்லாமல் கொடுக்கிற கைகளாக இருக்கும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் கொடுக்கிற கரங்களாக கர்த்தர் உங்கள் கரங்களை பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய சபைக்கு இன்னும் உற்சாகமாய் கொடுக்கும்படிக்கு ஆராதனை நடைபெறுகிற இந்த இடத்துல இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கென்று விதைக்கும்படிக்கு உங்கள் கரங்களை கர்த்தர் நிரம்பி வழியும்படிக்கு செய்தருளுவாராக. பிசாசனுடைய ராஜ்யம் இடிக்கப்படவும் கர்த்தருடைய ராஜ்யம் இன்னும் பலமாய் கட்டப்படவும் உங்கள் கைகள் பலப்பட்டிருக்கும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்தருளுவாராக. தேவன் உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார். பேதுருவினிடத்தில் வந்து ஒரு முறை கேட்கிறார்கள், உங்கள் போதகர் வரி செலுத்துகிறாரா? செலுத்துகிறார் என்று சொல்லிவிட்டு உள்ளே வருகிறார். அந்த வீட்டுக்குள் பிரவேசித்தவுடன் பேதுரு பேசுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் கேட்கிறார், நாம் அவர்களுக்கு வரி செலுத்த வேண்டும், நாம் அதற்கு தடையாக இருக்கக்கூடாது, நீ கடலுக்கு போ, தூண்டில் போடு, முதலாவது அகப்படுகிற மீனின் வாயை திறந்து பார் என்று. லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே வலையை போடும்படிக்கு சொன்னார், இங்கு தூண்டில் போடும்படிக்கு சொல்லுகிறார். உயிர்த்தெழுந்த பிற்பாடாக பேதுருவை பார்த்து வலையை போடு, ஆனால் வலது பக்கமாய் வலையை போடு என்று சொல்லுகிறார். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஆழத்திலே வலையை போடு என்று சொல்லுகிறார். நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நம்மை வலையை போடும்படிக்கு சொல்லுகிறார். ஆனால் ஆழத்தில் போட வேண்டுமா, வலது பக்கத்தில் போட வேண்டுமா, அதை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி நடத்துவாராக. நாமவே சுய தீர்மானங்களை எடுக்கக்கூடாது. ஆவிக்குரிய விஷயங்களிலும் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் சுய தீர்மானங்கள் எடுக்காதபடிக்கு நம்முடைய சுயங்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. அதே சமயம் ஆண்டவரும் தெளிவாய் பேசுவார். மனிதர்கள் குழப்பி விடுவார்கள். தேவன் கலகத்திற்கு தேவன் அல்ல, குழப்பங்களை உண்டாக்குகிறவர் அல்ல. ஆண்டவர் பேசும் பொழுது தெளிவாக பேசுவார். நீ ஆழத்திலே வலையை போடு என்று சொல்லுவார், வலது பக்கத்திலே வலையை போடு என்று சொல்லுவார். அந்த வலது பக்கம் ரைட் சைடு அப்படிங்கிறது ரைட் பொசிஷனுக்கு அடையாளம். சரியான இடத்துல வலையை வீச வேண்டும். அந்த வலது பக்கம் என்பது ஒரு ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து பிதாவானவர் சொன்னார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்று சங்கீதம் 16:8 தாவீது சொல்லுகிறார். ஏசாயா 41:10 நம்முடைய வலது கையை தேவன் பிடிக்கிறாராம். ஆழத்திலே போட வேண்டும் என்றால் ஆழத்திலே போட வேண்டும், வலது பக்கத்தில் போட வேண்டும் என்றால் வலது பக்கத்திலே போட வேண்டும். இந்த ரெண்டும் வேண்டாம், வலையே வேண்டாம், தூண்டிலை எடுத்துக்கொண்டு போ. உன்னுடைய தேவைக்கு தூண்டில் போதும் என்றால் தூண்டில் போதும். உன்னுடைய தேவைக்கு வலைதான் வேண்டும் என்றால் அந்த வலை போதும். அந்த வலை ஆழத்திலா வலது பக்கத்தில், ஆண்டவரே அதை தீர்மானிப்பாராக. முதலாவது அகப்படுகிற மீன், அந்த மீனின் வாயை திறந்து பார். இன்றைக்கும் இஸ்ரேலில் பீட்டர்ஸ் ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணுறாங்க. பேதுருனுடைய மீன், அதனுடைய பேரே பீட்டர்ஸ் ஃபிஷ். அதனுடைய வாயிலே ஒரு வெள்ளி பணத்தை நீ காண்பாய். அந்த ஒரு வெள்ளி பணத்தை எடுத்து கொண்டு வந்து உனக்காகவும் எனக்காகவும் அது செலுத்த. அந்த நேரத்தில் அந்த தேவை எதுவோ அந்த நேரத்தில் அந்த தேவை சந்திக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் ஒரு தேவை, அந்த நேரத்தில் அந்த தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார்.
7 மாதம் நம்முடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்தாரே, இந்த 8வது மாதத்திலும் உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். தேவன் அந்த தேவைகளை கொடுத்து மீதியானவைகளையும் எடுக்க, அவருக்கு இன்னும் உற்சாகமாய் கொடுக்க, ஊழியங்களை கட்டுவதற்கு பிரயோஜனப்பட கர்த்தர் உங்களுடைய கரங்களை பலப்படுத்துவாராக. உங்கள் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து, உங்கள் தொழிலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணி, நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்திலே உங்களை மேலும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி, வரவேண்டிய ப்ரொமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட்ஸ், காணப்படுகிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி போட்டு கர்த்தர் உங்களை மேலும் ஆசீர்வதிப்பாராக. நாம் வாங்குகிறவர்களாய் இல்லாமல் கொடுக்கிறவர்களாக, தேவனுக்காக கொடுக்கிறவர்களாக, அவருக்கு, அவருடைய ஊழியத்திற்கு தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக. நீயோ கடன் வாங்குவது இல்லை, நீ கடன் கொடுப்பாய். தேவன் நம்மை ஆசீர்வதித்தால் நாம் கடன் தான் கொடுக்கணுமே தவிர வட்டிக்கு கொடுக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. அந்த இன்ட்ரெஸ்ட்டே இருக்கக்கூடாது. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமல் இருக்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவது இல்லை. சங்கீதம் 15 வாசிக்கிறோம். மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பாய் என்றுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களை, நீ அநேகம் ஜாதிகளுக்கு நீ கொடுப்பாய், அநேகம் ஜாதிகளுக்கு நீ கொடுப்பாய். டிஎல் மூடியினுடைய கூட்டத்திற்கு ஒருவர் கடந்து போனார். அந்த கூட்டத்தின் முடிவிலே ஒரு ஆல்ச்சர் கால், அதிலே அவர் தன்னை ஒப்புவித்தார். ஆண்டவரே, நான் ஒரு சிறு தொழிலை ஆரம்பிக்கட்டும், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஒரு பொருத்தனை ஜெபம். எனக்கு வருகிற அந்த பிஸ்னஸின் வருமானத்திலே நான் உமக்காக கொடுக்க வேண்டியதிலே நான் உண்மையாக இருப்பேன், நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். தயவா என்னுடைய கடன்கள் எல்லாம் அடைக்கப்படட்டும், என்னோட லோன்ஸ் எல்லாம் அடைக்கப்பட உதவி செய்யும் என்று டிஎல் மூடியினுடைய கூட்டத்தில் ஒரு பொருத்தனை எடுத்தார். அடுத்த வாரமே ஒரு சிறு தொழில் ஒன்றை அவர் ஆரம்பித்தார். அவருக்கு தெரிந்த பிஸ்னஸ் ஓட்ஸ். இந்த ஓட்ஸ் செய்து அதை விற்பனை செய்வது, அந்த தொழிலை அவர் ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொழில், அந்த ஓட்ஸினுடைய பேக்கெட்ஸில் நிறைய சேலாக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ஒரு வில்லேஜ், அந்த ஒரு டவுன், அந்த ஒரு சிட்டி, அப்படியே எக்ஸ்டென்ஷன் ஆகிடுச்சு அவருடைய பிஸ்னஸ். நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அதை டேஸ்ட் ஜனங்களுக்கு பிடிச்சிடுச்சு. தேவன் ஒரு காலகட்டத்தில் யூரோப், யுஎஸ் முழுக்க அந்த ஓட்ஸ் பிரபலமாகும்படிக்கு செய்தார். டிஎல் மூடியினுடைய கூட்டத்தில் எடுத்த பொருத்தனையின்படியே தேவனுக்கு பிஸ்னஸில் வந்த அந்த வருமானத்தில் இருந்து 10%, 20%, 30% என்று கொடுக்க ஆரம்பித்து கடைசியில் 90% வரைக்கும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார். அவருடைய கைகள் ஆரம்பத்தில் வாங்குகிற கைகளாக இருந்தது. இப்பொழுது தேவன் அவருடைய கரங்களை கொடுக்கிற கரங்களாக ஆண்டவர் மாற்றி விட்டார். சென்னையில் ஒரு சபை இருக்கிறது. நான் அந்த சபைக்கு போயிருந்தேன். ஒரு ஆட்டோ டிரைவர் வருவார். வந்து யாருக்கும் தெரியாமல் தன்னால் என்ன முடியுமோ அதை அந்த சபையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவட்டும் என்று சொல்லி சின்ன சின்ன பொருட்களையெல்லாம் வைத்து விட்டு போய்விடுவார். அப்படியே அவர் கூட்டங்களுக்கு வர ஆரம்பித்தார். நைட் ப்ரேயர் தான். நைட் ப்ரேயரில் வந்து நல்லா தூங்கிடுவார். பிரசங்கத்தை கேட்க மாட்டார். நைட் ப்ரேயருக்கு வந்து தூங்கி தூங்கி வழிவார். வாரம் அந்த கூட்டம் நடைபெறும். வாரம் நைட் ப்ரேயர். மாதத்துக்கு ஒரு வாட்டி நைட் ப்ரேயரில், வாரம் எவ்ரி ஃப்ரைடே நைட் ப்ரேயர். நைட் ப்ரேயருக்கு வந்து தூங்கி தூங்கி வழிவார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சார், பிளஸ் பண்ணார், உயர்த்தினார். அவர் வந்து சொல்கிறாரு, தூங்கின என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அப்படின்னா என்னால் முடிஞ்சதை நான் கொண்டு வந்து கொடுத்தேன். இப்போ ஆண்டவர் என்னை நிறைய ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாட்சி சொன்னார். இதை கரெக்டான பாயிண்ட்டை மட்டும்தான் எடுத்துக்கணும். தேவனுடைய சபையிலே வந்து விழித்திருந்து பெற்றுக்கொள்வது நல்லது. அப்போ தூங்கின அவருக்கே பிளெஸிங் அப்படின்னா நானும் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தவறான தீர்மானத்தை எடுத்துக்கக்கூடாது. இருக்கிற பாயிண்டில் சரியான வியூவில் நம்ம பார்த்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஓட்ஸ்
இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம் குக்கர் ஓட்ஸ். அநேகம் ஜாதிகளுக்கு நீ கொடுப்பாய். தேவன் உங்கள் கரங்களை பலப்படுத்துவாராக. உங்கள் கைகளை ஆண்டவர் நிரம்பி வழிகிற கைகளாக கர்த்தர் வைத்தருளுவாராக. பேதுருனுடைய வெறுமையான வலை, வெறுமையான படகை நிரப்பினவர் உங்களுடைய வெறுமைகளை கர்த்தர் நிரப்பி தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்க, திக்கற்றவர்களுக்கு கொடுக்க. ஒரு கட்டத்திலே அவருடைய ஊழியமே எப்படி மாறினது என்றால், அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா சபைகள், ஊழிய ஸ்தாபனங்கள், இன்னும் அனாதை விடுதிகள், ஹாஸ்பிட்டல்ஸ், சின்ன சின்ன ஸ்கூல்ஸ், இவைகளுக்கெல்லாம் கொடுப்பதே அவருடைய ஊழியமாய் மாறிவிட்டது. ஆஃபீஸ்க்கு வருவார். எதுக்கு ஆஃபீஸ்க்கு வருவார் அப்படின்னா, யாருக்கெல்லாம் செக் எழுதி கொடுக்கணும், எல்லாருக்கும் செக் எழுதி கொடுத்து அவங்களுக்கெல்லாம் தாங்குங்க, அதுக்காக தான் ஆஃபீஸ்க்கே வருவாராம். வேலை பார்க்குறதுக்கு ஆயிரக்கணக்கானவர்களை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இவர் ஆஃபீஸ்க்கு வரதே எதுக்காக அப்படின்னா, எந்த மினிஸ்ட்ரிக்கு கொடுக்கணும், எந்த ஸ்கூலை கட்டணும், எந்த ஹாஸ்பிட்டலை நம்ம கட்டணும், எந்த ஒரு ஆர்ஃபனேஜுக்கு கொடுக்கணும், எந்த ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு கொடுக்கணும், அதுவே செக் எழுதி கொடுக்கறதுக்காகவே அவர் ஆஃபீஸ்க்கு வந்தாராம். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒன்றுமில்லாமல் புறப்பட்டு வந்த ஆபிரகாம், அவருடைய வேலைக்காரன் சொல்லுகிறார், ஊழியக்காரன், என் எஜமானனை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். எபிரேய வேத வல்லுநர்களின் கூற்றின்படி ஒரு கட்டத்தில் பில்கேட்ஸ் மிக பிரபலமான ஒரு உலகத்தில் நம்பர் 1 செல்வந்தராக இருந்தார். இன்னைக்கு அவர் இல்லை, அவர் இருக்கிறார், ஆனால் அந்த ஒரு போஸ்டிங், அந்த ஒரு பொசிஷன் இல்லை, நம்பர் 1 பிளேஸ் இல்லை. இந்த டெஸ்லா அவனுடைய ஓனர், அவர் தான் நம்பர் 1 இருக்கிறார் இன்னைக்கு. எலன் மாஸ்க், எக்ஸ் கம்பெனி. பில்கேட்ஸினுடைய சொத்து மதிப்புக்கு 10 மடங்கு அதிகமாக கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்தாராம். பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு. ஒன்றுமில்லாமல் புறப்பட்டு வந்த ஒருவன், ஏசாயா 51:2 வாசிக்கிறோம், ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று. நமக்கு ஆரம்பம்தான் தெரியும், தேவனுக்கு முடிவு தெரியும். அந்த ஆரம்பத்தில் வெறுமை என்றுதான் நமக்கு தெரியும், ஆனால் அந்த முடிவிலே ஒரு நிறைவு இருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆரம்பம் அற்பம் என்பதுதான் நமக்கு தெரியும், ஆனால் முடிவு சம்பூர்ணம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நமக்கு ஆரம்பம் தெரியும், தேவன் முடிவை அறிந்திருக்கிறார். அந்த முடிவு என்னவென்றால், நீ அநேகருக்கு கொடுப்பாய். உங்கள் கரங்கள் பலப்பட்டு இருக்கும், நிரம்பி இருக்கும். தேவையுள்ள அந்த தேவைகளை தேவன் சந்தித்து சரியான விதங்களிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. மூன்றாவதாக, கடைசியாக வேதம் சொல்லுகிறது, நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவது இல்லை. எப்படி சுதந்திரம் என்பது, ஒரு சுதந்திரித்துக் கொள்வது என்பது ஒரு அபிஷேகம், அதே போல ஆளுகை செய்வது அதுவும் ஒரு அபிஷேகம். இந்த ஆளுகை செய்கிற அபிஷேகம் எங்கு ஆரம்பமானது என்றால், சிருஷ்டிப்பின் வரலாறிலே ஆரம்பமாகிவிட்டது. சிருஷ்டிப்பின் வரலாறிலே ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பமாகிவிட்டது. ஆதாமுக்கு அந்த ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கர்த்தர் அங்கு கொடுத்தாராம். சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள், சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கர்த்தர் கீழ்ப்படுத்தினார். எல்லாவற்றையும் நீங்கள் ஆளுகை செய்வீர்கள், ஆளுகை செய்வீர்கள். அந்த ஆளுகை செய்கிற அபிஷேகம் பழைய ஏற்பாடு தொடங்கி புதிய ஏற்பாடு வரைக்கும் இன்றைக்கும் அந்த ஆளுகை செய்கிற கிருபைகளை கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிறார், தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு அந்த ஆளுகையினுடைய அதிகாரம், ஆளுகையின் அபிஷேகம், ஆளுகையின் கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். போதகரையா ஜெபிக்கும் பொழுது சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக 31 ராஜாக்கள், 7 கொடிய ஜாதிகள் வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் தான் மேற்கொண்டார்கள். ஏன்? அந்த 31 ராஜாக்கள், 7 கொடிய ஜாதிகள் எல்லாரும் தோற்று போனார்கள். இவர்கள் ஆளுகை செய்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆளுகை செய்தார்கள். அவர்கள் எல்லாரையும் மேற்கொள்ள ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார். உங்களுடைய முழங்கால்கள் ஆளுகை செய்யும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு விசுவாச வார்த்தைகளும் ஆளுகை செய்யும்.
நீங்கள் ஆளுகை செய்கிறவர்கள். ஆளுகை செய்யும்படிக்கு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ஆளுகை செய்கிற அந்த ஒரு அபிஷேகம், ஆளுகை செய்கிற அபிஷேகம் பிசாசுகளின் மேலும் வியாதிகளின் மேலும் கர்த்தன் ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவைகளை ஆளுகை செய்யும்படிக்கு லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சீஷர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், புறப்பட்டு போங்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது கிடையாது. எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு தேவன் அதிகாரம் கொடுக்கிறாராம். மேற்கொள்வதற்கு அதிகாரம், ஜெயம் எடுப்பதற்கு ஒரு அதிகாரம், ஆளுகை செய்வதற்கு ஒரு அதிகாரம். மேற்கொள்கிறவர்கள், நீங்கள் மேற்கொள்கிறவர்கள், சபை மேற்கொள்ளுகிற ஒரு சபை, விசுவாசிகள் மேற்கொள்கிறவர்கள், ஜெயம் எடுக்கிறவர்கள், தோற்று போகிறவர்கள் அல்ல. ஜெயம் எடுக்கிறவர்கள், தோற்று போகிறவர்கள் அல்ல. மேற்கொள்கிறவர்கள், தோற்று போகிறவர்கள் அல்ல. ஆளுகை செய்கிறவர்கள். பவுல் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன். அரைகுறையான ஜெயம் கிடையாது, அரைகுறையான ஆளுகை கிடையாது, அரைகுறையான மேற்கொள்ளுதல் கிடையாது. முற்றிலும் மேற்கொள்வோமா? முற்றிலும் ஜெயம் எடுப்போம். மோர் தென் கான்க்யூரர்ஸ். முற்றிலும் ஜெயம். ஒரு பாக்ஸர் ஒருத்தர் இருந்தார், முகமது அலி. பார்க்கின்சன் நோயினாலே கடைசி காலத்தில் பாதிக்கப்பட்ட நரம்பு தளர்ச்சிகள் எல்லாம் ஏற்பட்டது. ஆரம்பத்தில் கைகள் பலனாக இருந்தது. கடைசியில் அந்த பார்க்கின்சன் நோயினால் பாதிக்கப்பட்ட நரம்பு தளர்ச்சி எல்லாம் ஏற்பட்டது. தோற்று போவது என்பது அவருடைய சரித்திரத்தில் இல்லாத ஒன்று. 99% வெற்றி, ஜெயம்தான். ஒரு முறை மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் அவரை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் அந்த களத்தில் நின்று ஜெயித்து பரிசுகளோடும் பணங்களோடும் கோப்பையோடும் கூட நீங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது உங்களுக்கு எப்படி வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரித்து கொண்டே ஒரு விஷயத்தை சொன்னார். நான் அப்படி களத்தில் நின்று எல்லாவற்றையும் ஜெயித்து பரிசுகளோடு கோப்பைகளோடு பணங்களோடு கூட நான் வீட்டிற்கு உள்ளே நுழைந்தவுடன் என்னுடைய மனைவி எனக்கு எதிர்கொண்டு வந்து அந்த பரிசுகள் கோப்பைகள் பணங்கள் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு தேங்க்யூ டியர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க. என் கையில் ஒன்றுமே இருக்காது. அவர் சொல்லுகிறார், ஐ எம் a conqueror பட் மை வைஃப் இஸ் மோர் தென் conqueror அப்படின்னு சொல்லிட்டு. முற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்கள், ஜெயம் எடுக்கிறவர்கள் என்றல்ல, முற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்கள், மேற்கொள்கிறவர்கள். ஆளுகையின் அபிஷேகம். கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆளுகை செய்கிற அபிஷேகத்தை ஜெபத்தின் மூலமாக ஆளுகை செய்யுங்கள். அரை கதவுக்குள்ளாக முழங்கால் படியிட்டால் நம்முடைய ஜெபம் ஆளுகை செய்கிற ஜெபமாக இருப்பதாக. நம்முடைய துதி ஆளுகை செய்கிறதாய் காணப்படுவதாக. டிஜெஸ் தினகரன் ஐயாவை குறித்து சொல்வார்கள், அவர் முழங்கால் படியிட்டால் ஒன்று அவர் பரலோகத்துக்கு ஆண்டவரால் கூட்டி கொண்டு போவாராம், இல்லை என்றால் பரலோகம் அவர் இருக்கிற இடத்துக்கு வந்து விடுமாம். ஏனென்றால் முழங்காலில் நின்று எல்லா தேசங்களையும், இந்திய தேசத்தை கடந்து மற்ற இடங்களையும் ஜெபத்தின் மூலமாக ஆளுகை செய்தவர். நம்முடைய ஜெபம் ஆளுகை செய்ய வல்லமை உள்ளது. உங்களுடைய முழங்கால்களுக்கு ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய துதி ஆளுகை செய்கிற ஒரு துதி. நாம் அறை வீட்டிற்குள்ளாக இருந்து நம்முடைய அறை வீட்டை கடந்து, நம்முடைய காம்பவுண்டை கடந்து, நம்முடைய ஏரியாவை கடந்து, பட்டணத்தை கடந்து, தேசங்கள் கண்டங்கள் என்று நம்முடைய ஜெபம் அவைகளை ஆளுகை செய்யும்படிக்கு ஆண்டவர் அதிக அனுகிரகம் செய்தருளுவார். நமக்கு அந்த கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. நாம் முழங்கால் படியிட்டால் பரலோகம் இறங்கி வரும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்தருளுவாராக. நீ எல்லாரையும் ஆளுகை செய்வாய். வியாதிகள் உங்களை ஆளுவது கிடையாது, நீங்கள் அவைகளை ஆளுகை செய்வீர்கள். ஜோடி ஆஸ்டின் என்ற ஒரு அம்மையார் இருந்தார்கள். லங்ஸ் கேன்சர்னால் பாதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஆனால் அந்த காலத்தில் நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கிடையாது, நிறைய மெடிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடையாது. டாக்டர் சொல்லிட்டாங்க 6 மாதம்தான் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சர்ச்சினுடைய
இன்சார்ஜராக இருந்தாங்க. அவர்கள் சொன்னார்கள், அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கிட்டு ஒரு மூலையில் வச்சுட்டாங்க. தன்னுடைய கணவனை பார்த்து சொன்னார்கள், பிள்ளைகளை பார்த்து சொன்னாங்க, ஒரு பேஷண்ட்டாக என்னை நீங்கள் ட்ரீட் பண்ண கூடாது. வழக்கம் போல் என்னுடைய வேலைகளை எல்லாம் செய்வேன், வழக்கம் போல் ஆலயத்துக்கு போவேன், வழக்கம் போல் ஆலயத்தில் எனக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை நான் நிறைவேற்றுவேன், ஆலயத்தில் என்னுடைய ஊழியங்களை நான் செய்வேன், என்னை ஒரு பேஷண்ட்டாக ட்ரீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வசனங்களை ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாக்குத்தத்தங்களை எல்லாம், சுகத்தை குறித்து எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் எடுத்து அவர்கள் எழுதி வைத்து அவைகள் மேல் நின்று அவைகளை அறிக்கை செய்து அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். 6 மாதங்கள் தான் இருப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அவங்களுடைய சர்ச்சில் இருந்த ஒரு டாக்டர் கிட்ட செக்கப்புக்காக போனாங்க. டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. எப்படி இருக்கு, growth எல்லாம் அதிகமாகிடுச்சா? டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்தா டாக்டருக்கு ஆச்சரியம், அவங்களுக்கு கேன்சர் வந்ததுக்கான அறிகுறியே இல்லை. கேன்சர் வந்ததுக்கான அறிகுறி இல்லை. அடுத்த ஸ்டெப் ட்ரீட்மெண்ட், அடுத்த ஸ்டெப்பு ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. சீஃப் டாக்டர் கிட்ட போனாங்க. அவர் சொல்லுகிறார், அம்மா எந்த கையால் நான் உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு எழுதணும்னு இப்போ அதே கையால் எழுதுகிறேன், யூ ஆர் ஹீல்டு ஃப்ரம் த கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. வியாதிகள் மேலே ஆளுகை செய்கிறோம். நம்முடைய சரீரம் கர்த்தருடைய ஆலயம். ஆவியானவர் தங்கியிருந்து மகிமைப்படுவாராக. பலவீனங்கள் மேல் ஆளுகை செய்வோமாக. பிசாசுகள் மேலே, சத்ருவனுடைய சகல வல்லமைகள் மேலே, இருள்கள் மேலே ஆளுகை செய்வோமாக. எதுவும் உங்களை சேதப்படுத்துவது கிடையாது. உங்கள் வீட்டை ஒன்றும் சேதப்படுத்துவது கிடையாது. உங்கள் குடும்பத்தை ஒன்றும் சேதப்படுத்துவது கிடையாது. உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்களை ஒன்றும் சேதப்படுத்துவது கிடையாது. தினந்தோறும் வெளியே போகிறார்கள், உலகத்திற்குள்ளாக போகிறார்கள், வேலைக்கும் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போகிறார்கள், தொழிலுக்கு வெளியே போகிறார்கள். தேவன் அவர்களை தம்முடைய சிறகுகளுக்குள்ளாக மூடி மறைத்து காத்து கொள்வாராக. உலகம் அவர்களை தொடாதபடிக்கு, உலகத்தால் கரைப்படாத சந்ததிகளாக ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் அவர்களை காத்து கொள்வாராக. உங்களுடைய ஜெபம் அதை ஆளுகை செய்கிறதாக மாறிவிடும். நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். ஆளுகை செய்கிற கிருபை. 3 காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். 1, நீங்கள் சுதந்திரவாளிகள். 2வதாக நீங்கள் அநேகருக்கு கொடுப்பீர்கள். 3வதாக நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். இந்த 3 ஆசீர்வாதங்களுக்கு ஒரு சிறு நிபந்தனை என்னவென்றால், 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரின் சத்தத்திற்கு கவனமாக நீ கேட்பாயானால். கமாதான் இருக்கும், ஃபுல் ஸ்டாப் இல்லை. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை நீ கவனமாய் கேட்பாயானால். முடிஞ்சு போகல ஸ்டேட்மெண்ட்டு, கண்டினியூ ஆகுது. என்ன கண்டினியூ ஆகுது? இந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேரும். இப்போ ஆண்டவர் கொடுக்கிற சிறு நிபந்தனை என்னவென்றால், கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் தருவார். இன்றைக்கு இந்த ஈவினிங் சர்வீஸ்க்கு வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் தேவன் தந்தருளுவார். ஆனால் ஆண்டவர் ஒரு சிறு நிபந்தனை, அவருடைய சத்தத்தை நாம் கவனமாய் கேட்டு, நம்முடைய கவனம் அவருடைய சத்தத்தின் மீது இருக்க வேண்டும். நம்முடைய கவனம் அவர் என்ன பேசுகிறாரோ அதை நாம் கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்னைக்கு பாயிண்ட் இதுதான். 1, கேட்க வேண்டும். அதே சமயம் கவனமாய் கேட்க வேண்டும். நம்முடைய கவனம் சிதறடிக்கப்படக்கூடாது. நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், எண்ணங்கள், நம்முடைய இருதயத்தினுடைய ஆழத்தின் சிந்தனைகள், இவைகள் எல்லாவற்றையும் ஆவியானவர் தான் சிறைப்பிடிக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளாக, பிரசனத்துக்குள்ளாக வந்துவிட்டால் நம்முடைய கவனம் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஆராதனையின் மீது தான் இருக்க வேண்டும். பிரசங்கத்தின் மீது, ஆராதனையின் மீது நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். வசனங்களின் மீது, வாக்குத்தத்தங்களின் மீது நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். கவனித்து கேட்கும் பொழுது கர்த்தர் பேசுகிற அந்த ஒரு சத்தம், ஆரம்ப ஜபத்திலிருந்து முடிவு ஜபம் வரைக்கும் எப்போ கர்த்தர் ஏதோ ஒரு ரேமா வார்த்தை ஆண்டவர் தந்து விடுவார். எனக்கு வருகிற அந்த ஒரு வார்த்தை என்ன, நான் கவனித்து கேட்க வேண்டும். நம்முடைய கவனம் கர்த்தருடைய சத்தத்தின் மீது இருப்பதாக. ஏனென்றால் எப்பொழுது பேசுவார் என்று தெரியாது. அவருடைய சத்தத்தை நீ கவனித்து கேள். அவருடைய சத்தத்தை
கேட்க பழகி கொள்ளுங்கள். அவருடைய சத்தத்தை கேட்க பழகி கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் எவ்வளவோ சத்தங்கள் இருக்கிறது. தேவனுடைய சத்தம், அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்கிற செவிகள் பாக்கியம் உள்ளவைகள். எத்தனையோ ராஜாக்கள் கேட்க நினைத்தார்கள், ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம், ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம், நம்முடைய செவிகள் அவருடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்திருக்கிறார் என்றால் எவ்வளோ பெரிய கிருபை பாக்கியம். அவருடைய சத்தத்தை நீங்கள் கவனமாய் கேட்பீர்களேயானால், இந்த 3 ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு அந்த நிபந்தனைக்கு நாம் கீழ்ப்படிய போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நான் கவனமாய் கேட்கக்கூடிய கிருபைகளை தாரும். என்னுடைய செவிகள் விருத்த சேதனம் பண்ணப்படுவதாக உம்முடைய சத்தத்தை நான் கவனமாய் கேட்கட்டும். ஏனோ தானோ என்று நான் இருந்து விடக்கூடாது, நிர்விசாரமாய் இருந்து விடக்கூடாது. ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுது நீர் என்னோடு கூட பேசுவீரோ, எப்பொழுது இடைப்படுவீரோ தெரியாது. நான் கவனமாய் ஆராதனையில இருக்க, கவனமாய் ஆராதிக்க, கவனமாய் என்னுடைய கவனம் எல்லாம் அந்த ஆராதனையின் மீது காணப்பட, ஆண்டவரே நான் கவனித்து கேட்கிறவராய் இருக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்மை தியாகமாய் ஊற்றி விடுவோம். கர்த்தர் உங்களை சுதந்திரவாளியாய் மாற்றி விடுவார். நீங்கள் அநேகருக்கு கொடுக்கும்படிக்கு உங்களுடைய கரங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். ஆளுகை செய்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மீது வைத்தருளி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லது, ஜெபிக்கலாமா? இருந்த இடத்துல நாம் எழுந்து நின்றோம். தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த 3 ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு ஜெபத்தோடு கூட சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில், சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உனக்கென்று கொடுக்க போகிறார். உங்களுக்கென்று கொடுக்க போகிறார். உங்களுக்கென்று தேவன் கொடுக்க போவது உங்களுக்கு தான், அது வேறு ஒருவருக்கு கிடையாது. உங்களுக்கென்று கர்த்தர் சில எல்லைகளை வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கக்கூடிய உயர்வுகள் உங்களுக்கு தான். தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தான். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தேசம், உங்களுக்கென்று கொடுக்கக்கூடிய அபிஷேகம், உங்களுக்கென்று ஆண்டவர் கொடுக்க போகிற ஆத்துமாக்கள், ஜனங்கள், உங்களுக்கென்று தேவன் கொடுக்க போகிற உயர்வுகள், உங்கள் பிசினஸ்ல தேவன் கொடுக்க போகிற சிறந்த ஆசீர்வாதங்கள், உங்களுடைய கைகளின் பிரயாசத்துல வேலையிலே தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய உயர்வுகள், உனக்கு கொடுக்கும் தேசம், அது உனக்கு கொடுக்கும் தேசம், மற்றவர்களுக்கு அல்ல. உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த சரியான இடத்துக்கு தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். சரியான ஒரு சபையிலே, ஒரு ஐக்கியத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிலைநிறுத்தி இருக்கிறார். நீங்கள் சுதந்திரவாளிகள். சுதந்திரவாளியினுடைய அபிஷேகம், சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய கிருபைகள். நாம் அடிமைகள் அல்ல. நம்முடைய பிள்ளைகள் அடிமைகள் கிடையாது, சுதந்திரவாளிகள். நம்மேல் இருக்கக்கூடிய அந்த ஒரு சுதந்திரம் நம்முடைய சந்ததியின் மீதும் தொடர்ந்து வரும். உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் இதை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்னாரே. இது ரெண்டல் அக்ரிமெண்ட்டும் கிடையாது, லீஸ் அக்ரிமெண்ட்டும் கிடையாது. இது ஒரு பெர்மனன்ட் பிளெஸிங், ஃபார் எவர் அண்ட் எவர். இந்த பிளெஸிங்ஸ் நமக்கு தான். சுதந்திரம், சுதந்திரவாளி, கிருபை. ஹல்லேலூயா. நீ ஒரு சுதந்திரவாளி. இன்றைக்கு ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். சுதந்திரவாளியின் கிருபைகள், சுதந்திரவாளியினுடைய அபிஷேகம் உண்மையிலே இருக்கிறது. தகப்பனே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ சுதந்திரித்துக் கொள்கிறவன். 1 சாமுவேல் 26:25. என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ பெரிய காரியங்களை செய்வாய். நீ மேன்மேலும் பலப்படுவாய். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. கிருபை. ஹல்லேலூயா. ஜீசஸ், நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறாய். மேன்மேலும் பலப்படுவாய். கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட உறுதியாக இருக்கும். தேவனுடைய மகா உறுதியான வாக்குத்தத்தங்களுக்குள்ளாக ஆண்டவர் உன்னை நடத்தி உறுதியான ஆசீர்வாதங்களுக்குள்ளாக கர்த்தர் கூட்டி கொண்டு போவார். நீ பெரிய காரியங்களை செய்வார். கிருபை. அநேகம் சாதிகளுக்கு கடன் கொடுப்பார். நம்முடைய கரங்களை ஆண்டவர் தொடுவாராக.
ஆண்டவரே, இந்த கரங்கள் செய்கிற உமது பிள்ளைகளுடைய அந்த கரங்கள் செய்கிற வேலையை ஆசீர்வதியும், சம்பாத்தியத்தை ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதிப்பீராக. நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கலாம் ராஜா, நிறைய போட்டி பொறாமைகள் இருக்கலாம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வன்கண்கள், எரிச்சலின் ஆவிகள், பொல்லாத கிரியைகள், எதிர் வல்லமைகள், பொறாமையின் எண்ணங்களை இயேசுவின் நாமத்தினாலே சுற்றரிக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய உயர்வுகளை தடுக்கிற எல்லா எதிர்கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும், துஷ்ட கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும் ராஜா. இவர்கள் கரங்கள் கொடுக்கிற கரங்களாய் மாறட்டும், நிரம்பி வழிகிற கரங்களாக. இவர்கள் கூடை நிரம்பி வழிகிற கூடையாக, வலை நிரம்புகிறதாக, படகு நிரம்புகிறதாக இருக்கும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. எந்த இடத்துல எல்லாம் கொடுத்து தீர்க்க வேண்டும் அதையெல்லாம் கொடுத்து தீர்க்கும்படிக்கு ஒரு மீனின் வாயிலே ஒரு வெள்ளிப்பணத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும் ராஜா. கிருபை கிருபை கிருபை. தேவைகள் எல்லாம் ஆச்சரியமாய் சந்திக்கப்படட்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நியூ பிகினிங் அந்த பிள்ளைகள் காணட்டும், ஒரு புதிய ஆரம்பத்தை காணட்டும். ஃபினான்ஷியலாக ஒரு புதிய ஆரம்பம் இருக்கட்டும், பொருளாதாரத்தில் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் இவர்களுக்கு காண்பித்தருளுவீராக. கரங்கள் பலனடையட்டும், வீணான செலவுகள், இழப்புகள், நஷ்டங்கள் வரக்கூடாது. ஞானமாய் சம்பாதிக்க, ஞானமாய் செலவு செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. ஆளுகை செய்கிற கிருபை, ஆளுகை செய்கிற அபிஷேகம். உங்கள் ஜெபம் ஆளுகை செய்கிற ஜெபம். உங்கள் முழங்கால்கள் ஆளுகை செய்யும். உங்கள் வாயின் வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள் ஆளுகை செய்யும். ஆளுகை செய்வீர்கள். எதிர் வல்லமைகளை நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். நீங்கள் மேற்கொள்கிறவர்கள். மேற்கொள்ளுகிற அபிஷேகம், ஜெயம் எடுக்கிற அபிஷேகம். You are more than a conqueror. முற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்கள், முற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்கள். சபை முற்றிலும் ஜெயம் எடுக்கிற சபை, மேற்கொள்ளுகிற ஒரு சபை. இதோ பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது இல்லை என்று சொன்னீர் அல்லவா? சபை மேற்கொள்ளும் ராஜா. பூட்டப்பட்ட அறைகளுக்குள்ளாக நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளும் மேற்கொள்ளுகிறவைகளுக்கு அடையாளம் அல்லவா? உபவாச ஜெபங்கள் எல்லாம் மேற்கொள்கிறவைகளுக்கு அடையாளம் அல்லவா? எங்கள் அன்பு போதகரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய கரம் அவருக்கு துணையா இருக்கட்டும். அவருடைய ஜெபம் ஆளுகை செய்யட்டும். ஜெபம் ஆளுகை செய்கிற ஜெபமாக. ஆண்டவரே மக்கு நன்றி. பதில்கள் வருகிற ஒரு ஜெபமாக, ஒரு ஆசாரியானாய் நின்ற கரங்களை உயர்த்தி ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே வந்து தங்கும்படிக்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்தரில் அவைகளை எல்லாம் வார்த்தையினாலே, அற்புதங்களினால், அடையாளங்களினாலே நீர் உறுதிப்படுத்துவீராக. கிருபை கிருபை கிருபை. எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், எல்லா மகிமையையும் உமக்கு செலுத்துகிறோம். செய்ய வேண்டிய கடமையை மாத்திரமே செய்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்.